ஏற்கனவே நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ் பற்றி பார்த்தோம் டீட்டெயில்ஸ். எதுக்காகனா ஆரி லேர்ன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைங்கிறத டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ எதுக்குன்னா, ஃப்ரேமை க்ளோத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ஃப்ரேமில் எதுக்காக நம்ம ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஃப்ரேமில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். எதுக்காகனா நம்ம க்ளோத்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணும்போது க்ளோத்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அதை எடுத்துட்டு அந்த ஃப்ரேமில் ஒரு சைடு நிறைய க்ளூ அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 1 மீட்டரில் அந்த ரோப்பை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கம் போட்டிருக்க இடத்துல நல்லா டைட்டாக என்ன பண்ணணும், அதை சுற்றி விடணும். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறது மாதிரி கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தடவினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த கம்மை போட்டதுக்கப்புறமா நான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி அதை நான் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நம்ம அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டாலே போதும். நம்ம எண்ட்லேயும் ஸ்டார்டிங்லேயும் நிறைய கம் அப்ளை பண்ணி அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 டே விட்டாலே போதும், அது ஃபிக்ஸ் ஆகி நமக்கு இப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் க்ளோத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ண, அதாவது ரோப் ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமுக்கு மேலே இந்த க்ளோத்தை போட்டு அதுக்கு மேலே அந்த லாக் இருக்கிற ஃப்ரேமை என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எப்படின்னா, நம்ம கீழே இருக்கிற அந்த ஃப்ரேம் மேலே இருக்கிற ரோம் லாக் ஆகணும். இப்போ சப்போஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா நம்ம அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுமே லாக் ஆகுறது மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லாக்கை டைட் பண்ணி விட்டாலே போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த லாக்கை டைட் பண்ணி விடலாம். இப்போ க்ளோத் நல்லா லூஸாக தான் இருக்குது. நம்ம இதை எப்படி டைட் ஆக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரேமை திருப்பி போட்டதுக்கப்புறமா என் ஃபிங்கர் பார்த்திங்கள்ல, இதே மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த க்ளோத்தை டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக நம்ம இழுத்தோன்னா ஃப்ரேமும் க்ளோத்தும் செப்ரேட்டாக நம்ம திரும்பவும் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சின்னதாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த க்ளோத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம இப்படி கொட்டும்போது லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ அது கொஞ்சம் டைட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் சுருக்கங்க இருக்கும் ஃபிக்ஸ் ஆகாமல். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்பவும் அதே மாதிரி லைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதை ரொம்ப டைட்டாக்கி எடுத்தாலே போதும். நமக்கு அந்த ஃப்ரேமில் க்ளோத் அழகாக ஃபிக்ஸ் ஆகும். நம்ம இது டைட்டாக இருக்கான்னு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ப்ரெஸ் பண்ணும்போது அது அப்படியே இருக்குன்னா அந்த க்ளோத் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போயிடுச்சுன்னா இல்லை, இன்னும் டைட் ஆக்கணும்னு தான் அர்த்தம். எதுக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா, நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ரேம்லேருந்து கலத்தும் போது அந்த சைடில் இருக்கிறதுல க்ளோத் டேமேஜ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அந்த ஃப்ரேமில் அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணி க்ளோத்தை இழுக்கும்போது மெதுவாக நமக்கு அதில் எந்த டேமேஜுமே வராது. ரொம்ப சேஃபாக இருக்குது நம்ம க்ளோத்து. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் அழகாக ஒர்க் பண்ணி எடுக்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.